இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான வெறித்தனமான வெப் சீரிஸ் தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸோட பேரு ஆஸ்விஸ் ஈவில் டெத். ஈவில் டெத் படம் நம்மள நிறைய பேர் பார்த்திருப்போம். அது 3 பாகம் வரை பார்த்திருப்பீங்க. அதுல நடிச்சிருக்க அதே ஹீரோ தான் இந்த சீரிஸ்ல நடிச்சிருப்பான். அதோட தொடர்ச்சியை தான் இந்த கதையை கொண்டு வந்திருப்பாங்க. பட்டு வேகமாவும் இருக்கும், பார்க்கிறதுக்கு பயங்கரமா இருக்கும். கண்டிப்பா சின்ன பசங்க யாரா இருந்தாலும் பார்க்க வேணாம். எதுக்காக சொல்றேன்னா, இந்த படத்துல வர காட்சியில அத்தனையுமே உள்ள நடுங்க வை, பார்க்கிறதுக்கு ரத்த காட்சிகளா இருக்கும். மனசு பித்தி பிதிங்கிரும். அந்த அளவுக்கு கொடூரமா கொடுத்திருப்பாங்க. அதனால தான் சொல்றேன். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் சொல்ல வரேன். இந்த வீடியோ நல்லபடியா போனா இதோட ஃபுல் பார்ட்டி நான் கொடுக்கலாம்னு இருக்கேன். இந்த சீரிஸ்ல மொத்தம் 3 சீசன். ஒவ்வொரு சீசன்லயும் கிட்டத்தட்ட பார்த்தா 10 எபிசோட் வரும். அதுக்காக தான் சொல்றேன். இந்த வீடியோ நல்லபடியா போனா அடுத்த ஃபுல் பார்ட்டி நான் விடுற மாதிரி ஐடியால இருக்கேன். தொடர்ந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கொடுத்துருங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க இப்ப இந்த கதைக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு காட்டை காட்டுறாங்க. அந்த காட்டுக்குள்ள ஒரு வண்டி இருக்கும். அது உள்ள பார்த்தா வீடு மாதிரியே இருக்கும். அதுக்குள்ள பார்த்தா ஒருத்தர் டான்ஸ் ஆடிட்டு இருக்கானே, இவன் தான் அந்த படத்தோட ஹீரோ. இவனோட பேர் தான் ஆஷ். ஈவில் டெத் படம் பார்த்தவங்களுக்கு இவ யாருன்னு கண்டிப்பா தெரியும். நான் சொல்லவே தேவையில்லை. அதோட ஒரு பக்கம் கை அவனுக்கு மணிக்கட்டுல இருந்து இருக்காது. அது எதுக்குன்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். படத்தோட முதல் பாகத்திலேயே இவனோட கையை அந்த பேய்கிட்ட போராடி கையை இழந்திருப்பான். அதுக்கப்புறமா அங்க இருக்க அந்த பொம்மை கையை மாட்டிக்கிட்டு அவனோட வண்டியை எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருக்கிற பார்க்கு வந்துடுறான். அங்க பார்த்தா அங்க ஒரு லேடி ஆல்ரெடி குடிச்சிட்டு இருப்பாவல. அவகிட்ட வந்து வளைஞ்சு வளைஞ்சு இவன் பேசிட்டு இருப்பான். என்னோட கை எப்படி போச்சு தெரியுமா? 30 வருஷத்துக்கு முன்னாடி மக்களை காப்பாத்த போய் தான் என்னோட கையை இழந்துட்டுன்னு இவனு வண்டி வண்டியா கதை இழக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அங்க இருக்க அந்த பாத்ரூமுக்குள்ள இவங்க 2 பேரும் ஒண்ணுமனா இருப்பாங்க. அப்படி நல்லபடியா போயிட்டு இருக்கும்போது தான் சடனா அந்த லேடியோட முகம் பேயா மாறிடுது. இதை பார்த்து இவன் பதறி போயிடுறான். அதை நேரம் இவன் குழம்பி போயிடுறான். அப்பதான் அந்த பேய் இவனை பார்த்து சொல்லும், உன்னை ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லும். அதுக்கப்புறம் அது மறைஞ்சு போயிருது. இதை பார்த்ததுக்கு அப்புறம் இவன் பதறி போய் குழப்பத்தில் நினைச்சான். இவனோட வீட்டுக்கு தான் திரும்ப வந்துட்டு இருப்பான். வீட்டுல போய் பார்த்தா அங்க ஒரு சின்ன பெட்டி இருக்கும். அந்த பெட்டிக்குள்ள எதையோ தேடிட்டு இருப்பான். என்னடா பார்த்தா அந்த ஈவில் புத்தகம் தான். இந்த புத்தகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவனுக்கு மனசு நிம்மதியாகும். அதே நேரம் புத்தகத்தை பார்த்தா புத்தகத்துக்கு நடுப்பக்கத்துல ஏதோ ஒரு பேப்பர் இருக்கு. எடுத்து பார்த்தா ட்ரக். அப்பதான் ஒரு பிளாஸ்பாக்கு போன தடவை இவன் ஒரு லேடியை கூட்டு வந்திருப்பான். நல்லா 2 பேரும் போதைய போட்டு அந்த புத்தகத்தை எடுத்து அதோட நடுப்பக்கத்தை விரிச்சு அதோட மந்திரத்தை இவன் படிச்சிருப்பான். இவங்க 2 பேரும் போதையில என்ன பண்றது தெரியாம அந்த புத்தகத்துல இருக்க மந்திரத்தை படிக்குமே அதுக்கப்புறம் தான் வினைய ஆரம்பிச்சிருக்கு. இந்த பிளாஸ்பாக்க பத்தி நினைச்சு பார்க்க அப்படியே அவனு சாக்காயிரம். அதோட அந்த படத்தோட டைட்டில போட்டு இப்ப திரும்ப அந்த காட்டுக்குள்ள காட்டுறாங்க. அப்ப அந்த காட்டுக்குள்ள ஒரு பெரிய வீடு இருக்கு. அந்த இடத்துல பார்த்தா 2 போலீஸ் அதிகாரி வர்றாங்க. இந்த வீட்டோட பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் வீட்டுல இருந்து ஏதோ சத்தம் வரும்னு சொல்லி போலீஸ்ல புகார் பண்ணிருப்பாங்க போல. அதை செக் பண்றதுக்காக தான் இங்க 2 அதிகாரி வந்திருப்பாங்க. அப்ப இவங்க 2 பேரும் முன்னாடி நின்றுட்டு இருக்கும் போது அந்த வீட்டுல இருந்து ஏதோ ஒரு கூற மாதிரி சத்தம் கேட்கும். இதை கேட்டதுக்கு அப்புறம் முதல்ல அந்த போலீஸ்காரன் தான் அந்த வீட்டுக்குள்ள போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் இந்த லேடியும் போறா. இந்த லேடியோட பேரு அமெண்டா. அப்ப வீட்டுக்குள்ள வந்ததுமே ஹால்ல பார்த்தா ஒரு டேபிள் இருக்கும். அந்த டேபிள் மேல ஏகப்பட்ட சரக்கு இருக்கு. அப்படியே அதை பார்த்து கொஞ்சம் இந்த பக்கம் பார்த்தா ஒரு லேடி வினோதமா செத்து கிடப்பா. அவளோட கண்ணை பார்த்தா பிதுங்கி போயிருக்கும். அதோட வாய்ப்புலாம் ரத்தமா இருக்கும். பாக்குறதுக்கு ஒரு கொடூரமா செத்து கிடப்பாளா. இதை பார்த்து அந்த லேடி பதறி போயிடுறா. அதே நேரம் அந்த பக்கம் சத்தம் வரும்னு சொல்லி இவ்வளவு உள்ள போய் பார்த்தா அந்த ரூமுக்குள்ள அந்த போலீஸ்காரன் நின்றுட்டு இருப்பானா. இவ்வளவு வந்துடுறா. இவங்க 2 பேரும் அந்த லைட் அடிச்சு பார்த்தா ஜன்னல் பக்கத்துல வெள்ளையா ஒரு துணியை பத்திக்கிட்டு ஒரு உருவம் இருக்கும். அது இவங்களோட சத்தத்தை கேட்டு அது மெதுவா எந்திரிக்குமா. இதை பார்த்து இவங்க 2 பேரும் பதறி போக அதே அந்த லேடி தான் யார் நீ திரும்பி நில்லு முட்டி போடுன்னு சொல்லிட்டு இருப்பா. ஆனா அந்த பக்கத்துல எந்த சத்தம் வராதா. அப்ப இவ பக்கத்துல போய் அந்த துணியை எடுத்து பார்த்தா ஒரு லேடி. இவ யாரு தெரியுதா? போன தடவை நம்ம ஹீரோ கூட போதைய போட்டு ஒரு புத்தகத்தை படிச்சாலே, அந்த ஈவில் புத்தகத்தை படிச்சாலே அவதான் இவ. அந்த ஈவில் புத்தகத்தை படிச்சதுனால இவளுக்குள்ள பேய் வந்திருக்கும்ல. ஆனா அது இவங்களுக்கு தெரியாதுல்ல. அப்பதான் அந்த லேடிஸ் போல சொல்லுவா, உன்னோட கைகளை தூக்கிட்டு இந்த பக்கமா திரும்பி முட்டை போடுங்கன்னா அது என்னடா சடனா அதோட தலையை திருப்பிடுது. இந்த பேயோட முகத்தை பார்த்ததுமே இவங்க 2 பேரும் பதறி போயிறாங்க. அதே நேரம் அதோட கையை அடியே திருப்பிடும். ஒரு வினோதமா திருப்பிக்கிட்டு அதோட பயங்கரமா கத்திக்கிட்டு வந்து அந்த போலீஸ்காரன ஒரு அடி. அவனும் போய் தூரத்துல விழுந்துறான். இப்ப இந்த லேடி வேற கண்ணை நின்றுட்டு இருப்பாளா. அப்ப இவளுக்கு ஒரு அடி. இவளு கொஞ்சம் தூரத்துல விழுந்துடுறா. அதோட என்ன செய்யுது, அங்க இருக்க ஒரு சிசர் எடுத்துக்கிட்டு இந்த லேடிய குத்த வர இவ்வளவு பயத்துல கையை நீட்டுமே அந்த கையில சிசரை இறக்கிடுறா. இவ்வளவு வழியில துடிச்சிட்டு இருப்பாளா. அப்ப அந்த பேய் சிசரை உருவிட்டு மறுபடியும் அவளை குத்த வர இவ பக்கத்துல இருக்க அந்த கண்ணை எடுத்து டப்பு டப்பு டப்புன்னு விடாம சுட்டு தள்ளிடுறா. அப்படின்னு அந்த பேய் சாகாதா. திரும்ப அவளை குத்த வர பின்னாடி அந்த போலீஸ்காரன் அந்த பேயோட தலையில சுட்டுறான். அந்த பேயோட தலை பாதி செதஞ்சு போயிடுது. அப்ப கீழே விழுந்துருச்சு செத்து போச்சுன்னு இவங்க கொஞ்சம் அசால்ட்டா இருக்க அதனால சடனா திரும்பி எந்திரிச்சிருது. அப்புறம் எந்திரிச்சதுமே அந்த செதஞ்சு போன தலையோட இவனை திரும்பி ஒரு அடி. அங்க செவர் இருக்கும். அந்த செவத்துல ஒரு பெரிய மான் கொம்பு இருக்கும். அதுல போய் அவன் சொருகிறான். சொருவி அந்த இடத்துல அந்த போலீஸ்காரர் செத்தும் போயிடுறான். அப்ப திரும்பி இவளை தாக்க வர அப்ப அவ கால ஒரு கண்ணு வச்சிருப்பால. அந்த கண்ணை எடுத்து அதோட தலையில போட்டு தள்ளிடுறா. நல்லா துண்டா போய் அந்த பேய் அந்த இடத்துல செத்து போயிருது. அப்பதான் சடனா அங்க இருக்க அந்த ஜன்னல்லாம் டப்பு டப்பு டப்புன்னு எல்லாம் மூடி போயிருது. அந்த ரூம் இருட்டா போயிருது. கையில லைட் எடுத்து அப்ப எதுக்கு அந்த செவத்துல அடிச்சு பார்த்தா அந்த மான் கொம்புல மாண்டி இருந்தவன் ஆளை காணும். எங்கட ஆளை காணும் பார்த்தா திடீர்னு அந்த பேயோட சத்தம் கேட்டுட்டு இருக்கு. இவ்வளவு என்ன அந்த லைட் அங்கிட்டு அடிச்சு பார்த்தா அந்த செவத்துக்கு மேல பள்ளி மாதிரி ஓடிட்டு இருப்பானா. கடைசியா இவங்கிட்ட அந்த பேய் பொந்திருக்கும் போல. இவளு இதை பார்த்து பதறி போய் அங்கிட்டு லைட் அடிச்சிட்டு இருப்பா. அப்ப இவளுக்கு பின்னாடி அந்த பேய் செவத்துல நின்று இருக்குமா. அப்ப இது மேல பாஞ்சு வந்து இவன் மேல விழுந்துரும். இவங்க 2 பேரும் அந்த இடத்துல உருண்டு பரண்டிட்டு இருப்பாங்க. அந்த பேய் வேற இவங்களை பிடிச்சி இழியில இழுத்துட்டு இருக்குமா. இவளோட கண்ணை வேற அவன் கீழே போட்டுறா. அதை வேற கையில எடுக்கிறதுக்குள்ள இவளை படாத படப்படுத்திட்டு இருக்கும். அதோட அவ கண்ணை எடுத்ததுமே இவள் நேரம் பேயா இருந்தது திடீர்னு அந்த மனுஷனா மாறிடுது. அப்ப இவளை பார்த்து அமண்டா நான் தான் அமண்டா அவசரப்படாத நான் உன்னோட நண்பன் தான் என்ன நீ சுற்றுவியா என்ன கொன்றுவியான்னு இது பேசிட்டு இருக்குமா. இவள அந்த பேயோட நடிப்பை நம்பி சுடாம அப்படி இருப்பாளா. அப்ப சடன் மறுபடியும் பேயா மாறி இவளை தாக்க வர தலையில ஒரே போடு தலை துண்டா செதஞ்சு போயிரும். அப்படியே இந்த சீனை
சீனை கட் பண்ணி அந்த பக்கம் பார்த்தா ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் வண்டியை விட்டு வெளியே வரதுக்கு பயந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வெளியே வந்ததுமே அந்த ஈவில் புத்தகத்தோட குறியீடுகள் புரியாம அந்த புத்தகத்தோட வார்த்தைகளை மொழிபெயர்க்கிறதுக்காக ஒருத்தனுக்கு கால் பண்ணி கேட்டுட்டு இருப்பான். அவனும் ஓகே பிரச்சனை இல்ல கொண்டு வா பாத்துக்கலாம்னு சொல்லிருப்பான் போல. அந்த போனை வச்சதுக்கு அப்புறம் பின்னாடி பார்த்தா ஒரு கிளவி இருக்கும். அந்த கிளவி கிட்ட போய் இந்த கிளவி நான் இப்ப வெளியே போறேன், நான் திரும்பி வர வரைக்கும் என்னோட வீட்டை நீந்தா பாக்கணும், அதோட என்னோட கை உரையும் துவச்சவின்னு சொல்லி இந்த கிளவிட்ட கொடுக்க அந்த கிளவி சிரிச்சபடி வாங்கி வச்சிருது. அப்ப இவனு கிளம்பி வந்துட்டு இருப்பானா. அப்ப திடீர்னு கருமேகங்கள் சூழ்ந்து திடீர்னு காத்து அடிக்குது. அந்த காத்து வினோதம் அடிக்க அப்பதான் இவனோட பேர் ஆஸ்தானே ஆசன்னு ஒண்ணுக்கு 2-3 தடவை கூப்பிட்டு திரும்பி பார்த்தா அந்த பக்கம் அந்த கிளவியை காணோம். அங்க காயப்பட்ட துணியில தான் அந்த குரல் கேட்டுட்டே இருக்கும். இவனு பயந்தபடி நினைச்சான். அந்த துணி பக்கத்துல பையன் மெது வந்துட்டு இருப்பான். அப்ப அந்த துணியை விளக்குனது பார்த்தா அந்த கிளவி பேயா நின்றுட்டு இருக்கும். அப்ப அந்த பேய் இவனை பார்த்து சொல்லும், நாங்க எல்லாரும் உன் பக்கத்துல தான் இருக்கோம், உனக்காகத்தான் நாங்க வந்துட்டு இருக்கோம், இது உன்னோட டைம் சொல்லி அந்த பேய் மறைஞ்சு போயிருது. அப்ப திரும்ப அந்த துணியை விளக்கி பார்க்க அந்த கிளவி தான் நின்றுட்டு இருக்கும். இதை பார்த்த குழப்பத்தோட இவனோட வண்டியை எடுத்துக்கிட்டு இவன் வேலை பார்க்கக்கூடிய இடத்துக்கு வந்துடுறான். இவன் அந்த கடைக்குள்ள போனதுமே அங்க ஒரு மேனேஜர் போயிருப்பான் போல. இவனை பிடிச்சி கிளியா கிழிச்சிட்டு இருப்பான். என்னப்பா நீ உன் இஷ்டத்துக்கு வர உன் இஷ்டத்துக்கு போற, இது கடன் நினைச்சே சத்திரம் நினைச்சு திட்டிட்டு இருப்பானா. அப்பதான் இவன் வேற லீவ் வேற கேட்பான். அதெல்லாம் முடியாது, வேலைக்கு வரந்தா ஒழுங்காவான்னு அவன் திட்டிட்டு போயிடான். அங்க ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குமா, அந்த பாக்ஸை தூக்குனதுமே அதுல உள்ள பழுப்புலாம் முழு கொட்டிரும். அங்க எல்லாம் செதறி போயிருமா. அப்பதான் ஒருத்தன் ஓடி வரான் பாருங்க. இவனோட பேரு பப்ளு. கீழே விழுந்து உடஞ்சு பண்ண அந்த பழுப்பை அள்ளி நம்ம ஹீரோவுக்கு உதவி பண்ணிட்டு இருப்பான். பப்ளுவை பார்த்து இன்னைக்கு தான் லாஸ்ட் நாள், அதுக்கப்புறம் நான் எங்கேயா போயிருவேன், இந்த ஊர் விட்ட போறேன்னு இவன் சொல்லிட்டு இருப்பானா. அப்ப இந்த கடையில ஒரு லேடி வேலை பார்த்துட்டு இருப்பா. அவளோட பேரு கெல்லி. அவளை பார்த்து பப்ளு இவ பார்க்க ரொம்ப அழகா இருக்கா, என் மனசை சுண்டி இழுக்கிறான்னு இவன் வளைஞ்சிட்டு இருப்பானா. ஆனா என்ன அவ யாருக்கும் மசிய மாட்டான்னு இவன் சொல்ல, அப்படியா நான் பாக்குறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ அவகிட்ட போயிடறான். நான் பாக்குறதுக்கு வேணா வயசான மாதிரி இருக்கலாம், என்னோட முடி கூட நரைச்சிருக்கலாம், பாக்குறதுக்கு நான் ஒரு 10-20 பவுண்ட் இருப்பேனா, அவ்வளவுதான். அப்படி இருந்தா என்னோட உடம்பு இளமையா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் இந்த ஊரை விட்டு போறேன், சரி போகும்போது உனக்கு ஹாய் சொல்லலாம் தான் வந்தேன், அதோட இன்னொன்னு சொல்ல நினைச்சேன், நீ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கா, கண்டிப்பா அந்த அழகு உன் அம்மா கிட்ட தான் வந்திருக்கு, அவங்கள பார்த்து நான் ஒரு நன்றி சொல்லணும்னு சொல்லுவேன். அதுக்கு வேணா சேரா எங்க அம்மா இறந்து போய் 6 மாசம் ஆச்சு, கடைசியா கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க, வேணான்னு செத்து போவையில அங்க வேணா சொல்லிக்கணும்னு சொல்லுவோம். இவன் கண்ணத்துல வேற தொட போவானா. அப்ப சடனா அவனோட கையை பிடிச்சி மடக்கி இதுதான் கடைசி, இதுக்கப்புறம் என்ன தொட வந்தீங்கன்னா உன்னோட இன்னொரு கையை உடைச்சு அதுலயும் மரக்கையை மாட்டி விட்டுருவேன்னு இவ திட்டிட்டு போயிடுறா. இதை பார்த்த ஹீரோ என்ன பொண்ணுடா என் கையே உடைச்சிட்டான்னு இவனு புலம்பிட்டு வர அப்படியே இந்த சீனை கட் பண்ணி அந்த பக்கம் அமேண்டா காட்டுறாங்க. அந்த போலீஸ் லேடியை தான் காட்டுறாங்க. அவ அங்க இருக்க ஒரு காபி ஷாப்ல காபி குடிக்கலாம்னு வந்திருப்பா. நைட் நடந்த சம்பவத்தை பத்தி இவன் நினைச்சு பார்த்துட்டு இருப்பாளா. அப்பதான் இவளுக்கு எதுக்கு ஒரு டேபிள் இருக்கும், அந்த டேபிள்ல ஒரு குட்டி பொண்ணு சாப்பிட்டுட்டு இருக்கும். அப்ப சடனா பாக்கையில அந்த குட்டி பொண்ணோட முகத்துல பேயா தெரியும். அப்ப திரும்ப பார்த்தா அது மாறி போயிருது. அப்ப இதை பார்த்து இவ ரொம்ப குழம்பி போயிருப்பா. இவ கண்ணு முன்னாடி வந்துட்டு போறதுலாம் உண்மையா பொய்யான்னு இவளுக்கே புரியாம இருக்குமா. அப்ப யாருன்னு தெரியல முன்னாடி இருக்கிறவ எப்பவுமே நம்ம கண்களை நம்ப கூடாது, நம்ம மனசை தான் நம்பணும் சொல்லி அவ போயிடா. அவ ஏற்கனவே குழம்பி இருந்தவ இவ சொன்னது கேட்டதுக்கு அப்புறம் இன்னும் குழம்பி போயிரா. ஏன்னா இவ மனசுக்குள்ள நினைச்சது அந்த லேடிக்கு எப்படி தெரிஞ்சுன்னு இவன் இன்னும் குழம்பி போயிடுறா. அப்படி இந்த சீனை கட் பண்ணி அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ குடோன்ல இருப்பான். அப்ப அந்த உடஞ்சு போன பழுப்போட பெட்டியை கொண்டு வச்சிருப்பானா. அப்ப சடனா ஏதோ ஒரு சத்தம் வருமே, அதே நேரம் அந்த கரண்ட் போயிருது. ஆனா அது என்ன சத்தம்னு தெரியல. இவன் அங்கிட்டு சுத்தி பார்த்துட்டு இருப்பானா. அப்ப அந்த இடத்துல நிறைய பொம்மைகள் அடுக்கி வச்சிருக்கும். அந்த பொம்மைகிட்ட தான் சத்தம் வருதுன்னு நினைச்சு இவனு சந்தேகப்பட்டு அந்த பொம்மை கிட்ட போவான். அந்த பொம்மையோட பக்கத்துல போய் இவனு காதை வச்சு கேட்பானா. அப்ப அந்த பொம்மை அவனோட கண்ணுல குத்தி விட்டுருதா. இவனு பயத்துல எந்திரிக்க அப்ப பாஞ்ச அவனோட முகத்தை பிடிச்சிருது. அதோட மூக்க போட்டு நோண்டிட்டு இருக்கும். கிட்ட இவன் பதறிட்டு இருப்பான். அப்பதான் பிடிச்சு பார்த்தா அதோட முகத்தை பார்த்தாலே கொடூரமா இருக்கும். மறுபடியும் அவனோட மூக்க பிடிச்சு கடிச்சிட்டு இருக்கும். அப்ப அவன் பக்கத்துல இருக்க அந்த ஜாடி எடுத்து அவனோட முகத்துல அவனே அடிச்சுக்கிறான். அப்படி இருந்து அவனோட மூக்க விடவே விடாதா. மறுபடியும் அந்த ஜாடி எடுத்து முகத்துல அடிப்பான். அப்பவும் விடாது. மூணாவது அடிக்கும் போது அவனோட மூக்க விட்டு அவனோட சட்டையை பிடிச்சுக்கிறது. அப்படியே பின்பக்கமா பல்ட்டி அடிச்சு அவனோட பல்ல அடிக்குமே பல்லும் உடஞ்சு போயிருது. இவனும் பல்ல எடுத்து பாப்பானா கோவத்துல பொம்மையை பிடுங்கி அவனோட கையில பிடிச்சு நச்சிட்டு இருப்பான். ஆனா அதோட கூற பல்லால அவனோட விரல கடிச்சு வலி தாங்க முடியாம அந்த பொம்மையை வேற வீசிடுறான். அது கீழே விழுந்தது கரெக்டா அவன் பக்கத்துல கத்தி இருக்கும். அந்த கத்தி எடுத்து இவனை குத்த வர இதை பார்த்து இவர பயத்துல ஆண் கதறவானா. அப்ப கரெக்டா அந்த நேரம் பார்த்தா பப்ளு இந்த பொம்மையை ஒரே அடி அடிச்சு சட்னி ஆக்கிடுறான். அப்ப அதே நேரம் கடைக்கு மேல பார்த்தா மேகங்கள் ஃபுல்லா கருமேகமா மாறிட்டு இருக்கும். அப்பதான் பப்ளு என்ன செய்றான், நம்ம ஹீரோவை பார்த்து இதெல்லாம் என்ன இலவியான்னு கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோ உனக்கு இந்த பேய் பிசாசு மேல எல்லாம் நம்பிக்கை இருக்கான்னு கேட்டா அதுக்கு பப்ளு ஓ இருக்கு, நான் சின்ன பையனா இருக்கும் போது என்னோட மாமா இதை சொல்லி தந்தாரு, ஏன்னா என்னோட மாமா ஒரு மந்திரவாதி, அதனால இது மேல எனக்கு நம்பிக்கை எல்லாம் இருக்குன்னு சொல்லுவான். இதை கேட்டு நம்ம ஹீரோ என்ன செய்றான், இன்னைக்கு நான் உனக்கு சொல்ல போற விஷயம் 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். ஆனா இந்த விஷயத்தை நான் இது வரைக்கும் யார்கிட்ட சொன்னது இல்ல, இதுதான் முதல் தடவை. 30 வருஷத்துக்கு முன்னாடி நானும் என்னோட ஃப்ரெண்டும் ஒரு காட்டுக்குள்ள போனோம். அப்படி அந்த காட்டுக்குள்ள போற இடத்துல தான் எங்களுக்கு ஒரு புத்தகம் கிடைச்சு. அதுவும் அது பேய் புத்தகம். அது தெரியாம அந்த புத்தகத்துல இருக்கிற வாசகத்தை நாங்க படிக்க ஆரம்பிச்சோம். அதனால வந்த வேணதான் இன்னைக்கு அந்த புத்தகத்தை வாசி அடுத்த நிமிஷமே ஏகப்பட்ட பேய்கள் வந்துச்சு. அதனால என்னோட கைகளை இழந்தேன், என்னோட நண்பர்கள் இழந்தேன், என்னோட காதலி இழந்தேன்னு சொல்லுவான். இந்த பிளாஸ்பாக் இவன் சொல்ல அங்க இருக்க அந்த பெட்டியில இது எல்லாத்தையும் காட்சியா காட்டிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா இவங்க குடனோட்டு வெளியே வந்துடுறாங்களா. அப்ப முன்னாடி டிவியில அடிக்கிருக்கும்ல, அதுல நியூஸ் வரும். அதுல என்னடானா அமெரிக்கால ஏதோ ஒரு இடத்துக்குள்ள ஒரு பெரிய பல்ல விழுந்திருக்கும். இதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அசந்து போயிடும். இது எல்லாமே அந்த பேய்களோட வேலையாத்தான் இருக்குன்னு இவன் கிட்ட சொல்லிட்டு இவனோட வண்டி எடுத்துட்டு இவன் வேகமா கிளம்பிடுறான். அதே நேரம் கடைக்குள்ள வேலை பார்த்துட்டு இருக்காளே அந்த கிள்ளி, அவ அப்பங்கிட்ட வீடியோ கால்ல பேசிட்டு இருப்பாளா. அப்பதான் அப்பக்காரன் சொல்லுவான், வீட்டுக்கு முன்னாடி ஏதோ உருவம் நிக்குது, அது பாக்குறதுக்கு உன்னோட அம்மா மாதிரியா இருக்குன்னு சொல்லுவான். இவளு என்ன ஏது புரியாம புலம்பிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த உருவத்தை காணும். என்னடா பார்த்தா இவனோட வீட்டு வாசலே திறந்து வந்துடுது. அப்பதான் இவன் சொல்லுவான், அது உன்னோட அம்மா தான் சொல்லுமே. இவளு பதறி போயிடுறா. அதே நேரம் அப்பங்கிற ஆபத்துல இருக்க தெரிஞ்சதுமே
அப்ப இவளு வேகமா கிளம்பிட்டு இருப்பாளா, அவளோட வண்டியை ஸ்டார்ட் பண்ணா வண்டி ஸ்டார்ட் ஆகாது. அப்ப உடனே பப்புளு உள்ள வந்து நான் ஸ்டார்ட் பண்றேன்னு அவன் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பான். அப்ப அந்த நேரம் பார்த்தா எதுக்கு வேற பேய் வந்துகிட்டே இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வந்துட்டு இருக்க, அதுக்குள்ள இவங்க வண்டியை ஸ்டார்ட் எடுத்து இவங்க போயிடுறாங்க. அந்த நேரம் பார்த்தா இந்த கடைக்கார வெளியே வந்துடும். அப்ப சடனா எதையோ பார்த்து இவன் வாயை பழக்க அப்படியே இந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் அமேண்டா காட்டுறாங்க. இவன் எங்க வந்திருப்பானா, அந்த காட்டுக்குள்ள ஒரு வீடு இருந்துச்சு, அந்த வீட்டுக்கு தான் வந்திருப்பா. இவளும் பயப்படாம திரும்ப அந்த வீட்டுக்குள்ள போயிடுறா. உள்ள போய் பார்த்தா போலீஸ் எல்லா இடத்துலயும் செக் பண்ணி வச்சிருப்பாங்க. அங்கங்க மார்க்கெல்லாம் இருக்கு. இது எல்லாத்தையும் பார்த்தபடி அந்த மான் கொம்பையும் பாப்பா, அதே நேரம் மேல லைட்டையும் பாப்பால. அந்த லைட்டோட முனையில அந்த போலீஸ்காரனோட சட்ட துணி அதுல குளிக்கி இருக்கும். இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவ கண்ணு முன்னாடி அப்பப்ப வந்துட்டு போதே அந்த பேய்கள்லாம் அது எல்லாம் உண்மைன்னு தெரிஞ்சுக்கிறா. அன்னைக்கு நைட்டு கிள்ளியும் பப்புளும் அவளோட வீட்டுக்கு போகாம நேரா நம்ம ஹீரோ வீட்டுக்கு கூட்டிட்டு இருப்பான். இதை பார்த்து அந்த கிள்ளி, யோ நான் என்னோட வீட்டுக்கு போனேன், இங்க எதுக்கியா கூட்டு வந்தா, பப்ளுவ திட்ட ஆரம்பிச்சிரா. அப்பதான் பப்ளு சொல்லுவான், இவனோட உதவி நமக்கு தேவைப்படும், அதனால இவனை கூட்டிட்டு போலான்னு இவங்க வந்திருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் உள்ள வந்ததுமே அப்பதான் பப்ளு ஹீரோவை பார்த்து, கிள்ளியோட அப்பா ரொம்ப ஆபத்துல இருக்காரு, நீ மனசு வச்சு அவங்கள காப்பாத்தலான்னு இவன் கூப்பிட்டு இருப்பானா. இதை கேட்ட நம்ம ஹீரோ, நீங்க நினைக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு நான் ஒருத்தலாம் இல்லாம சொல்லி அவனோட பல்சட்டை கிளட்டி தண்ணியில போடுவான். இதை பார்த்த கிள்ளி இவன் வேலைக்காக மாட்டான்னு இவன் சலிப்பு தட்டிட்டு இருப்பா. அப்ப அந்த நேரம் பார்த்தா வெளியே அந்த காட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு பேய் வேகமா வருது. அப்படி வந்தது அந்த வண்டி மேலதான் உட்காருது. அந்த வண்டி மேல சத்தம் வந்ததுமே இவங்க 3 பேர் வாயை பிளந்து மேல பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியே மேல பார்த்துட்டு இருக்காப்ல இந்த கிள்ளிங்கிறவ அங்க இருக்க அந்த சன்னல் பக்கம் போயிடுறா. அப்ப அந்த சன்னல்ல இருந்து ஒரு பேயோட கை இவளோட கழுத்தை பிடிச்சிருது. இவங்க 2 பேரும் இங்க வந்ததுமே ஒருத்த கிராஸ் ஆகி போவானே, அவன் உடம்புல அந்த பேய் புந்திருக்கும் போல. அப்ப அந்த பேய் இவளோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டே இருக்குமா. அப்பதான் பப்புள் ஓடி போய் அந்த கையை பிடிச்சிட்டு இருக்கான். அவளை காப்பாத்துறக்கா இவனும் கதறிட்டு இருப்பான். அப்பதான் அந்த கிள்ளிங்கிறவ எப்படியாவது காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு இவ கத்த. அப்பதான் நம்ம ஹீரோ களத்துல இறங்க போறான். அங்க இருக்க அந்த கோடரை எடுத்து கரெக்டா வீசுவான் பாருங்க. அந்த பேயோட கை துண்டாயிரும். அந்த துண்டான கையான சிரா இவ சன்னல் வழியா வீசிடுறா. அப்போ அதே நேரம் தான் காட்டுக்குள்ள அசூர வேகத்துல பேய்கள் வருது. வந்த ஸ்பீட்ல என்ன செய்யுது, இந்த வண்டியை போட்டு முட்டிட்டு இருங்க. ஒரு பக்கம் அந்த சன்னல் உடைக்குது, ஒரு பக்கம் லைட்டை உடைக்குது, ஒரு பக்கம் உருட்டுதுங்க. அந்த வண்டிக்குள்ள பொருள் எல்லாம் ஒவ்வொன்னா சதறிட்டு இருக்கும். அதே நேரம் இவங்களை வேற அடி விழுந்துட்டு இருக்கும். இவங்க 3 பேரை போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்குமா. அப்ப சடனா அது நின்று போயிருது. அப்பதான் ஹீரோ என்ன செய்யறான், அவன் போட்டு இருந்த சட்டையை பிச்சு போட்டுட்டு பக்கத்துல நின்று இருந்த அந்த கிளியை இழுத்து அவனோட இடுப்புல இருக்க அந்த பெல்ட்டையும் உருவி அவனோட உடம்புல மாட்டிருப்பான். அதே நேரம் பார்த்தா திடீர்னு அந்த பேய் வேற வந்துருது. அப்ப உள்ள வந்ததுமே இவனோட கால் பக்கத்துல ஏதோ பட்டன் மாதிரி இருக்கும்ல, அதை காலால மிதிச்சதுமே அங்கிருந்து ஒரு கண்ணு வரும். அதை எடுத்து என்ன பார்க்காமலே இந்த பேயோட சோல்டர்ல சுட்டுறான். அதுக்கப்புறம் அது சாகாதுல திரும்ப ஓடி வரமே பின்னாடி திரும்பி ஒரு மிதி அந்த கண்ணாலே மறு ஒரு அடி அடிச்சு அந்த பேயோட தலையில சுடுமே தலை துண்டா போயிரும். இதோட அந்த பேய் செத்து போயிருது. இதை பார்த்த கெல்லி அசந்து போயிரா. யோ என்ன மாதிரி ஆளியா நீ, போட்டு பொழுது எடுக்கிறேன்னு இவனை பார்த்து சொல்லிட்டு இருப்பாளா. அதுக்கப்புறம் அவளோட கண்ணத்தோட அப்பனா அவ சிரிச்சிட்டு இருப்பா. அப்பதான் கெல்லி சொல்லுவா, என்னோட அப்பா ரொம்ப ஆபத்துல இருக்காரு, அவரை நம்ம போய் காப்பாத்தலாம். அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றான், இல்ல இந்த புத்தகத்தை கொண்டு போய் அந்த பையன்கிட்ட கொண்டு போகணும், அதனால எனக்கு வேலை இருக்கு, நான் போகிறேன்னு சொல்லுவான். இவள் திரும்ப திரும்ப கெஞ்சி பாப்பா. ஆனா அவன் இல்லம்மா நான் போகணும் வாங்கன்னு இவன் சொல்லிட்டு இருப்பான். ஆரம்பத்துல அந்த புத்தகத்தை கொண்டு போய் மொழிபெயர்க்குன்னு சொல்லிட்டு இருப்பானே, அவனை பத்தி அவன் சொல்லிட்டு இருப்பான். இவகிட்ட பேசினதுக்கு அப்புறம் இவனோட ஆயத்தை எடுக்கலான்னு போவான். இவனோட ஆயுதம் எந்த மாதிரி ஆயுதம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அந்த ரம்பத்தை தான் எடுக்கிறதுக்காக போவானா. அப்ப அந்த வீட்டுக்குள்ள ஒரு சின்ன ஸ்கிரீன் போட்டு வச்சிருப்பான்ல, அதுக்கு பின்னாடி அந்த ரம்பம் இருக்கும். அதை எடுக்கலாம் போனா அந்த இடத்துல அந்த கிளவி இருக்கா, அதுவும் பேயா மாதிரி இருப்பா. அப்ப அந்த பேயை பாருங்களேன், அதோட நாக்க நீளமா நீட்டிக்கிட்டு ஒரு விதமா சுழட்டி எடுக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோ கூட இருக்கவங்களும் பயந்து போயிடுறாங்களா. அப்ப நம்ம ஹீரோட கண்ணத்துல ஒரு அடியை போட்டு ஒரு மிதி மிதிக்குமே இவனு பறந்து போய் என்ன அங்க இருக்க அந்த செவத்துல முட்டி கீழே விழுந்துறான். அப்ப பக்கத்துல இருந்த பப்புல வர அந்த பேயை அடிக்க வர அவன ஒரு தள்ளு, அவனு பொத்துன்னு போய் விழுந்துறான். அப்ப நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து அவனோட பேரு எச்சு தானே, எச்சு உன்ன ஒரு வழியா நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், இனி உன்ன வச்சுதான் நாங்க சோதனை பண்ண போறோம்னு இது பக்கத்துல பேசி மறுபடியும் பிடிச்சி தூக்கி வீசிரும். அப்பதான் நம்ம ஹீரோ நினைச்சா இப்படியே விட்டா இது நம்மளை கொண்டு நினைச்சு அந்த ரம்பத்தை பாப்பானா. அதே நேரம் அந்த பேயும் பார்த்துருக்கு. பேயும் ஓடி போய் வேகமா எடுக்க போக இவனை பிடிச்சி இழுத்து போட்டு அந்த ரம்பத்தை இது பிடிக்கி வீசிடுது. அதோட இவனை பிடிச்சி ஒரு வீசு மேல இருக்க ஸ்கிரீன்ல முட்டி இவன் கீழே விழுந்துடுறான். அப்ப அந்த டேபிள் இருக்க கத்தி எடுத்துக்கிட்டு அப்படியே காத்துல பறந்து வந்து பப்புளோட கையிலே குத்திடுது. ஒரு பக்கம் இவன் வழியில துடிச்சிட்டு இருக்க. இதை பார்த்த கிள்ளி வேற ஓடி வருவாளா, அவள ஒரு அடி, அவளும் பொத்துன்னு கீழே விழுந்துடுறா. அதுக்கப்புறமா பக்கத்துல வந்து அவளோட தலையை பிடிச்சி அந்த செவத்துல அடிச்சு மறுபடியும் கழுத்தை பிடிச்சிட்டு இருக்கும். அப்ப சடனா நம்ம கிள்ளி கோவப்பட்டு அந்த பேயோட கண்ணத்துல அடிச்சிரு. அப்ப அந்த பேய் கோவத்துல அவளோட கழுத்தை பிடிச்சிக்கிட்டு அதோட விரலால நகத்தால கண்ணை நோண்ட போகும். அதே நேரம் நம்ம கிள்ளி வேற கையை பிடிச்சிடுறா. அப்ப அந்த பேய் கிள்ளிய பார்த்து உன்னோட கண்ணை நோண்ட போறேன்னு சொல்லுமே. இதை பார்த்த ஹீரோ என்ன செய்றான், அந்த பேயா சுடலான்னு கண்ணு எடுக்க போனா பின்னாடி இருந்த கண்ணை காணும். அப்ப அதே நேரம் வேற பப்புளு தான் அவன் காலு கிட்ட தான் அந்த ரம்பம் இருக்கும். அவனோட கால்ல மாட்டி வீச இதை பார்த்து நம்ம ஹீரோ அப்படியே காத்துல பறந்து வந்து அவனோட கையில மாட்டிக்கிறான். உண்மையில இந்த சீனை பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த பேய் வேற கிள்ளியோட கண்ணை நோண்ட போகுமா, இவன் சத்தம் போட்டது இவன் பக்கம் திரும்பிடும். அப்படியே வேகமா ஓடி வந்து அங்க இருக்க அந்த டேபிளை மிச்சு ஒரு வித்தியாசமா பல்ட்டி அடிச்சுட்டு பறந்து வர நம்ம ஹீரோ அந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிடுறான். அது பக்கத்துல வந்துமே அதோட தலையை துண்டா வெட்டிடுறான். தலை அப்படியே துண்டா போய் விழுந்துரும். அதோட அந்த பேயும் செத்து போயிருது. அதோட நல்ல வேலையா அவங்க 2 பேருக்கு எதுவும் ஆகல. அப்பதான் நம்ம ஹீரோ கையில மாட்டிருக்க அந்த ரம்பத்தோட இனி பேய்களோட வேட்டை ஆரம்பம் சொல்லி இந்த எபிசோட முடிக்கிறாங்க. கடைசியா கிளியோட அப்பனுக்கு என்னாச்சுன்னு தெரியல, அந்த ஆள் உயிரோட இருக்கானா கூட தெரியல. அது அடுத்த எபிசோட்ல தான் தெரியும். கண்டிப்பா அந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புறேன். இதோட தொடர்ச்சியான அடுத்த பாகத்தை பார்க்கணும் ஆசைப்பட்டா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எந்த அளவுக்கு வியூஸ் வருதோ எந்த அளவுக்கு லைக் வருதோ அதை பார்த்து தான் அடுத்த பாகத்தை நான் போடுன்னு இருக்கேன். அப்படி இல்லைன்னா வழக்கம் போல நம்ம படத்தையே ரிவ்யூ பண்ணிக்கிறோம். அடுத்த பாகத்தை பார்க்கணும் ஆசைப்பட்டா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளை கொடுத்துருங்க. இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.